நல்லா இருக்கு. ஆனா முருகர் கண்ணு மாதிரி இல்லையே, வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம், நானும் அது எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன். இது அந்த அமுல் பேபி கண் மாதிரி இல்ல? ஆமாண்டா. டேய் போங்கடா, எதையாவது ஒளறிக்கிட்டு சும்மா. சூப்பரா இருக்குல்ல? சரி வா, லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாம். அம்மா போயிட்டு வரேன். திவ்யா ஒரு நிமிஷம். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படி போறதே எனக்கு ஒரு மாதிரியே தான் இருக்கு. போனோமா வந்தோமான்னு இருக்கணும். அவங்க இருக்க சொன்னாலும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வந்துரு, சரியா? சரிம்மா வா. அம்மா போயிட்டு வரேன். பாட்டி போயிட்டு வரேன். அக்கா அக்கா இரு இரு. இந்தா. என்னடி இது? கிஃப்ட். அவர் பிறந்த நாளுக்கு இதை கொண்டு போய் கொடு, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இதையா? இதை எடுத்துட்டு போய் முதல்ல அந்த பக்கம் நில்லு. அக்கா இந்த பாக்ஸ பார்க்காத, உள்ள இருக்கிறத பாரு. சூப்பரா இருக்கு சத்யா, நீயே செஞ்ச? என்னடி சூப்பரா இருக்கு? ஐஸ் கட்டியில செஞ்சிருக்கா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஐஸ் கட்டியில செய்யறது சாதாரண விஷயம் நினைச்சியா? கண்ணும் கருத்துமா செய்யணும். லைட்டா அசந்தா கூட மொத்தமா உடைஞ்சு வேஸ்டா போயிடும். ஐஸ் உருகாம இருக்கணும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அக்கா உனக்காக நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு இதை நான் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன்னா அவர் அப்படியே அசந்து போயிடுவாரு. மகனே, எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டாங்க. நம்ம இந்த கேக்க கொஞ்சம் டாட், இன்னொரு முக்கியமான ஆள் வர வேண்டியது இருக்கு. முக்கியமானவங்களா? யாரு? யாரு? உங்க சித்தப்பாவும் உங்க அண்ணனுமா? 2 பேரும் வந்தாதான் கேக் கட் பண்ணணும்னா விடிஞ்சிடும். ஆமா, ஏன்னா அவங்க 2 பேரும் இப்பதான் பெங்களூர்ல இருந்து கிளம்பிருக்காங்க. சித்தி அவங்களுக்காகலாம் வெயிட் பண்ணல. ஆக்சுவலி திவ்யா வரேன்னு சொன்னா. ஓ, உன் பர்த்டேன்னு தெரிஞ்சு திவ்யாவே வரேன்னு சொன்னாலா இல்ல நீ அவளை இன்வைட் பண்ணியா? பிரபு இன்வைட் பண்ணாம அவளுக்கு எப்படி தெரியும்? திவ்யா வரணும்னா பிரபு விடிற வரைக்கும் கூட கேக் கட் பண்ணாம வெயிட் பண்ணுவான். எப்படா வருவான்? ஆன் தி வே வந்துட்டு இருக்காங்க. பிரபு, நான் உனக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்னு வச்சிருக்கேன். கிஃப்ட்னு சொல்ற? கையில கிஃப்ட் எதுவுமே இல்ல. சர்ப்ரைஸ்னு சொன்னல, நீ கண்ணை மூடு, நான் கொடுக்கறேன். அப்படி இல்ல, இப்படி பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ஒண்ணு யாரும் ஒருத்தி இல்ல. இங்க பாரு, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஹாய் திவ்யா, ஐ எம் பூஜா. நான் யாருன்னு பாக்குறீங்களா? ஏன் இடத்துக்கு தான் நீங்க இப்ப வந்திருக்கீங்க. ஆக்சுவலா பிரபுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. பூஜா. ஐயோ ஆண்டி, சும்மா திவ்யாவை கலாய்க்கிறதுக்காக சொன்ன. பாருங்க அவங்க எவ்வளவு ஷாக் ஆயிட்டாங்கன்னு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் மீட்ல இப்படி ஒரு ஷாக் கொடுத்தா அவங்க நம்மளுக்கு திக் ஃப்ரெண்டா ஆயிடுவாங்க. திவ்யாவை எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்ப திவ்யாவுக்கும் என்ன பிடிச்சிருக்கும். என்ன திவ்யா? திவ்யா, உன்னோட உட்பிக்கு என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கா? Thank you. ஓ, சர்ப்ரைஸ். ஓபன் இட் பிரபு. அந்த பிரைஸ்லெஸ் கிஃப்ட் என்னன்னு நானும் பாக்குறேன்.
ஓபன் இட். ஓ, இதுதான் அந்த பிரைஸ்லெஸ் கிஃப்டா? இது உங்க கையால செஞ்சு கொண்டு வந்தீங்களா திவ்யா? இல்ல, அப்புறம் கடையில தான் வாங்கினேன். ரொம்ப காஸ்ட்லியான ரிங்கா இருக்கும் போல இருக்கே. எவ்வளவு திவ்யா? 25,000. ஓ, 25,000. நீங்க சொன்ன பிரைஸ்லெஸ் gift இதான பிரபு? உங்களுக்கு ஒன்றும் புரியல திவ்யா. ஆஃப்டர் ஆல் 5 lakhsல ஒரு ரிங் போட்டேன். அப்போ பிரைஸ்லெஸ் கிஃப்ட்னா திவ்யா கொண்டு வருவா பாருன்னு பிரபு சொன்னாரு. பார்த்தா நீங்க 25,000ல ரிங் கொண்டு வந்திருக்கீங்க. அதான் கேட்டேன். மேடம், இதை கார்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க. என்னது இது? gift கிஃப்டா? இதலையா? ஐஸ் கட்டில ஹாப்பி பர்த்டே எழுதிருக்க. இதுக்கே இவ்ளோ எக்ஸைட் ஆகுற? கிஃப்டோட வேல்யூ பணத்துல இல்ல, நமக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ற டைம்ல தான் இருக்கு. இதுக்காக அவங்க எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க தெரியுமா? உள்ளுக்குள்ள உண்மையான அன்பு இருந்தாதான் இப்படி மெனக்கெட்டு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணும். பசிக்குதுன்னு சொன்னா ஹோட்டல்ல விதவிதமா வாங்கி கொடுக்கறதுக்கும் நம்ம கையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உனக்கு அதெல்லாம் புரியாது பூஜா. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் திவ்யா. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. என் லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான பர்த்டே கொண்டாடினதே இல்லை. இப்போ கூட உங்களை வழி அனுப்பி வைக்க மனசே இல்லை. மாப்பிள்ள சார், கல்யாணத்துக்கு அப்புறம் இவ உங்க கூட தான் இருக்க போறா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும். சரி, நான் வரேன். திவ்யா, இது உங்களுக்கு. புடிங்க திவ்யா. பர்த்டே பாய்க்கு gift கொடுக்கறது ஓகே. பர்த்டே பாய் இவளுக்கு என்ன gift கொடுக்கறாரு? இட்ஸ் சம்திங் ஸ்பெஷல் ஃபார் யூ. இதை நீங்க தனியா இருக்கும்போது பிரிச்சு பாருங்க. இது உள்ள இருக்கிறது சம்திங் சர்ப்ரைஸா நல்லா இருக்கும். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே.